அடியோனுக்கு ஆண்டவர் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி தேவன் ஒரு காரியத்தை தூத்துக்குடி பட்டணத்திற்கு ஒரு காரியத்தை தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ஏற்கனவே தூத்துக்குடி பட்டணத்திலே 2018ஆம் ஆண்டிலே சில பிரச்சனைகள், அதாவது தூத்துக்குடி அமைதி பூங்காவா இருந்தது. இதன் நிமித்தமாக சில போராட்டங்கள், உயிரிழப்புகள் ஏற்பட்டது. அதே போல மீண்டுமாக இன்னொரு ஃபேக்டரி, அதாவது தொழிற்சாலை வருவதற்கான பகுதியை தேவன் சொல்லியிருக்கிறாங்க. இதன் நிமித்தமும் மீண்டும் சில போராட்டங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் ஏற்படும். இதை எப்படி அனுமதித்தார்கள்? ஜனங்கள் இதற்காக போராடுகிற ஒரு பகுதியை தேவன் காண்பித்திருக்கிறாங்க. தேவ பிள்ளையே, சில ஆண்டுகளாக நம் அமைதலோடு கூட காணப்படுகிறோம். நம் இந்த காரியம் தேவ சித்தமானால் இப்படிப்பட்ட போராட்டங்கள் எல்லாம் நம்முடைய பட்டணத்தில் மீண்டு வராதபடிக்கு தொடர்ந்து ஒரு அமைதி பூங்காவாய் காணப்படுகிற அளவிற்கு இந்த தீர்க்க தரிசனத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, யாரும் மௌனமாய் இருந்து விட வேண்டாம். இது தேவன் திட்டமாக வெளிப்படுத்தி இருக்கிற காரியம். ஏற்கனவே அந்த போராட்டத்திற்கு முன்பாக அதை குறித்த தீர்க்க தரிசனம் தேவன் சொல்லியிருந்தாங்க. அந்த காரியம் அதாவது நிறைவேறி அநேகருக்கு மன உளைச்சல்களை கொடுத்தது. இந்த காரியத்திற்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். நம்முடைய பட்டணத்திற்கு தெய்வ சித்தமுள்ள ஆசீர்வாதங்களை தவிர ஜனங்களுடைய மன உளைச்சலும் போராட்டத்திற்கு ஏதுவான காரியங்கள் இல்லாதபடிக்கு காணப்பட தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் இதற்காக ஜெபிக்க வேண்டும். தேவன் தீர்க்க தரிசனம் சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், அபக்குக் 2:3 சொல்லுகிறது, குறித்த காலத்திலே தரிசனம் என்ன வைக்கப்பட்டிருக்கிறது, அது முடிவிலே விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தால் அதற்கு காத்திருது, சீக்கிரமாய் வரும். இந்த காரியத்தை எப்படி அனுமதித்தார்கள் என்று ஆள்கிறவர்கள் தெரியவில்லை. தேவ பிள்ளையே, யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம், அற்பமாகவும் என்ன வேண்டாம். நான் அநேக காரியங்களை, அதாவது சபைகளிலே அரசியலுடைய காரியங்களும் சரி, சில தேவன் சொல்லுகிற காரியங்களை சொல்லுவேன். ஆனால் பொதுவிடங்களிலே இதை குறித்து அதிகமாக நான் பேசுவதில்லை. தேவ பிள்ளையே, இதை கேட்கிற நீங்கள் என்ன செய்யுங்க? ஜெபியுங்க. அதற்காக தான் ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறாங்க? வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க.